ரஜினிகாந்த் அவர்கள் மிக சந்தோஷத்தில் தான் இந்த போஸ்ட வந்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நியூஸ வந்து சொல்லிறேன். அதாவது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள். போன வருஷம் நவம்பர் மாசம் வாக்குல தான் அவங்க 2 பேருக்கும் லீகலா டிவோர்ஸ் என்பது ஆச்சு. அதைத் தொடர்ந்து அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆயிட்டாங்க. இப்ப ரீசென்ட்டா என்ன நடந்திருக்குன்னா, அவர்களுடைய மகனான யாத்ரா அவர்கள் வந்து ஹைஸ்கூல் கிராஜுவேஷன் வந்து ஆயிருக்கு. இதைத் தொடர்ந்து தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா 2 பேருமே நேர்ல சந்திச்சு யாத்ராவ போயிட்டு ஆற தழுவ கட்டி அந்த பையனுக்கு வந்து கங்கிராட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள் தான் தனுஷ் அவர்களும் சோசியல் மீடியால ப்ரவுட் பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேப்ஷன்ல போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து நிறைய பேசியிருந்தாங்க. இப்ப ரஜினிகாந்த் அவர்களும் சோசியல் மீடியால என்ன போஸ்ட போட்டிருக்காருன்னா, அதாவது என்னுடைய பேரன் வந்து முதல் மைல்ஸ்டோனை வந்து எட்டியிருக்காரு. கங்க்ராட்ஸ் யாத்ரா கண்ணா அப்படின்ற இது போன்ற பதிவுகள் வந்து போட்டிருக்கிறது இங்க வந்து சோசியல் மீடியால வந்து பேசுபொருளா இருக்கு. இதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வராங்கன்னா, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 2 பேரும் அவங்களுடைய மகனுடைய கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்களே, அவங்க திருப்பி ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பிட்டு வராங்க. சிலர் வந்து இல்லங்க அவங்களுடைய மகனுக்காக 2 பேரும் போயிருக்காங்க அப்படின்ட்டு இது போன்ற ஒரு விவாதங்களும் எழுந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது.